ஓம் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹி ஓம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு இன்று முதல் நாராயணியம் படிக்கலாம். உங்களுடைய விருப்பம் இப்படியோ அதுபோல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். என்னால் முடிஞ்சளவு நான் அப்படியே பண்ணுறேன். எல்லாருக்கும் குருவாயூரப்பனோட அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்க வேணும் என்று மனதார பிரார்த்தித்து கொண்டு நமக்கு 1வது தசகத்துக்கு கடக்கலாம். ஸ்ரீ கணேச சாரத குருப்யோ நம. ஸ்ரீஹரி ஸ்ரீமன் நாராயணீயம். முதல் ஸ்கந்தம், முதல் தசகம். ஸ்ரீ பகவானின் பெருமை, மக்களின் பெரும் பேறு. 1வது ஸ்லோகம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் கால தேச அவதிभ्याம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேச அவதிभ्याம். நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் அல்லவா? ஹே குருவாயூரப்பா, பரிபூர்ணமான ஆனந்தமும் ஞானமும் சொரூபமாக உடையதும் உண்மையானதும் உவமையற்றதும் காலம் தேசம் இவற்றின் எல்லைகளை கடந்ததும் என்றும் விடுபட்டதும் கண்டபோதே தரிசனம் செய்த உடனேயே பரமபுருஷார்த்தமான மோட்சஸ்வரூபமானதும் மோட்சத்தை அளிக்க வல்லதும் முக்குண மாயினின்று முற்றிலும் விடுபட்டதுமான அந்த பரபிரம்மே குருவாயூரில் கண்ணெதிரில் விளங்குகிறது. இதுவன்றோ மக்களின் பெரும் பேறு. அறியவொண்ணாத பரபிரம்மே குருவாயூரில் குருவாயூரப்பனாக காட்சியளிக்கிறாரே, இது மக்களின் பெரும் பேரல்லவா என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கூறுகிறார். ஸ்ரீமன் நாராயண பட்டதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும் ஸ்ரீ குருவாயூரப்பா, இவ்வாறு நடந்தது சத்தியமா என்று கேட்பாராம். ஸ்ரீ பகவானும் ஆமாம் என்று கூறி தன் தலையை அசைத்து அங்கீகாரம் செய்வாராம். இது வழி வழியாக வந்த செய்தி. நாமும் அவ்வாறே அறிய வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்பிளிட் பண்ணி நம்ம இப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம். 4 வாக்கை ஒரு வாக்காக சொல்லியிருக்கிறார் பட்டதிரிப்பாடு. சாந்திரானந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேச அவதிभ्याம். காலதேச அவதிभ्याம். நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தது தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். குருவாயூரப்பனை கண்ட மாத்திரத்திலேயே அவர் நாவலேந்து ஒழுகின அமிர்தமயமான ஸ்லோகமாக்கும் இந்த ஸ்லோகம். சாந்திரம் அப்படின்னுட்டா எப்போதும் ஏது நேரத்திலையும் உள்ளது
ஒரு காலம் வற்றாத்தது என்ற பொருள். அது ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கிறது. அவபோதம் அப்படின்னுட்டா ஞானம் என்கிற பொருள். ஆனந்தம் சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம். ஒரு வஸ்துவாலேயும் ஒப்பிட முடியாதது. ஒரு வஸ்துவை போல் வேறொரு வஸ்து இருந்தால் தானே அதுபோல் இருக்குது. நம்மளுக்கு உவமை இல்லைன்னா எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இந்த பிரம்மத்துக்கு ஏற்றது பிரம்மம் மட்டும்தான். அதனால் அப்படி சொல்லியிருக்கார். காலதேச அவதிபியாம், காலத்துக்கும் தேசத்துக்கும் அப்புறம் இருக்கிறது இந்த பிரம்மம். அது நிர்முக்தம், எப்போதும் முக்தமாக்கும், நித்தியம் முக்தமாக்கும். நம்மளெல்லாம் பந்தத்தில் இருக்கோம். ஒரு பந்தத்தில் பிரம்மத்துக்கு பந்தமே கிடையாது. நிகம சகசிரேண நிர்பாசியமானம். நிகமம் என்றா வேதங்கள், அநேகம் வேதங்களால் ஸ்துதிக்கப்பட்டது இந்த பிரம்மம். அஸ்பஷ்டம், அந்த பிரம்மத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, நாக்கால் ருசிக்க முடியாது, மூக்கால் மணக்க முடியாது, தொக்கால் ஸ்பர்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மம். அந்த பிரம்மம் உபனிஷத்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மத்தை காண முடியாதே. ஆனால் இங்கே திருஷ்டா மாத்திரேங்கிறார். அது பார்த்துட்டா இல்லை நாம் அதை பார்த்துட்டா பின்ன நமக்கு என்ன கிடைக்குமாம்? பரம ஒரு புருஷார்த்தாத்மகம். புருஷார்த்தங்கள் சொல்லினா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ ஒரு புருஷார்த்தம் பகவானே நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறா. அந்த பரபிரம்மம் குருவாயூரில் விளங்குகிறது. இது மக்களின் மகா பாக்கியம் அல்லவா என்று அகோ பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார் பட்டதிரி அவர்கள். குருபவனபுரே அப்படின்னாக்க சொல்கிறார். குருபவனம் அப்படின்னா காற்றோடு புறம். குரு பவனன் சொன்னா காற்று, குரு சொன்னாக்கா அக்னி தத்துவம் அப்படி சொல்கிறா. அப்போது அந்த குருவும் வாயுவும் சேர்ந்து பண்ணினது தானே குருவாயூர். அதுதானே அந்த பரம்பொருள் குருவாயூரப்பனாய் குடிகொண்டிருக்கார். பட்டதிரி அவரை பார்த்த உடனேயே குருவாயூரப்பா குருவாயூரப்பா குருபவனபுரேஷா அப்படி கூப்பிட்டாராம். அதுவரை ஜனங்களெல்லாம் அந்த பரம்பொருளை கிருஷ்ணா நாராயணா என்றுதான் கூப்பிட்டிருந்தார்கள். இவர்தான் முதலாக அந்த பரபிரம்மத்துக்கு குருவாயூரப்பன் என்ற பெயர் வைத்தாராம். அவ்வளவு பெருமை, அவ்வளவு உயர்வு இந்த குருவாயூரத்தில். அந்த மகா ஞானம் பொருந்திய, ஆனால் ரொம்ப எளிமையாக எல்லாராலும் அடையக்கூடிய ஒரு வஸ்து அங்கே இருக்குன்னா அதுதான் குருவாயூரப்பன், அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு நமக்கு பட்டதிரிப்பாடு இந்த ஸ்லோகத்தில் கூட நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இனி நமக்கு ஒன்றா சொல்லலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். இரண்டாவது ஸ்லோகம். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யத். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாசா தியா வா பஜதி பதஜனः க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம். தன்வா வாசா தியா வா பஜதி பத ஜனः க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம். ஏதே தாவது வயந்து ஸ்திரதரமனசா விஸ்வபீடாபஹத்யை. ஏதே தாவத் வயந்து ஸ்திரதரமனசா விஸ்வபீடாபஹத்யை நிச்சேஷாத்மானமேனம் குருபவனபுராதீசம் ஏவாஸ்ரயாமः. நிச்சேஷாத்மானமேனம் குருபவனபுராதீசம் ஏவாஸ்ரயாமः. இந்த ஸ்லோகத்தில் பகவானை நமக்கு இவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார் அந்த பட்டதிரியவர்கள்.
இதுபோல இவ்வாறு கிடைத்தற்க அறிய பொருளான ஸ்ரீ பகவான் எவ்வித முயற்சியுமின்றி கைக்கு கிட்டியிருந்தும் மக்கள் உடல் சொல் மனது ஆகியவற்றால் வேறு தெய்வத்தை வணங்குகிறார்களே, இது அவர்களின் அறியாய்மையே, அந்தோ பரிதாபம். ஆனால் இதை உணர்ந்த நாங்கள் உலகரின் துன்பம் துடைப்பதற்காக ஒரே மனதுடன் அனைத்திற்குள்ளும் அந்தராத்மாவாக விளங்கும் ஸ்ரீ குருவாயூரப்பனையே தஞ்சமடைகிறோம் என்கிறார் இங்கே பட்டதிரி அவர்கள். அவர் நான் தஞ்சமடைகிறேன் அப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லிட்டுனா நம்ம படிக்கிற ஒவ்வொருத்தரும் என்ற பொருள் கொள்ள வேண்டும். பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே வியாச பகவான் சொல்லுவாரே, சத்தியம் பரம் தீமகி அப்படிதான் சொல்லுவார். ஜென்மாத்தியஸ்ய யதோன்வயாத் இதரத சாத்வேஷு அபிஜ்ஞஸ்வராடு தேனே பிரம்மஹிருதா ய ஆதிகவயே முஹ்யந்தி யஸ் சூரியः தேஜோவாரிமுதாம் யதா வினிமயோ எத்ர சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்தியம் பரம் தீமகி. அந்த சத்தியப்பொருளை நாங்கள் தியானிக்கிறோம் அப்படின்னு வியாச மகர்ஷி சொன்னதை இங்கே தான் பட்டதிரிப்பாடு குருவாயூரப்பன் சொல்கிறார். நாங்கள் அந்த பரம்பொருளை தான் தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு சுலபமாக இது இந்த பரம்பிரமத்தை நம்ம கையில் உள்ளங்கனி நெல்லிக்காய் அப்படி சொல்லுவாளே, அதுபோல் கிடச்சிருக்கிற இந்த பரம்பொருளை விட்டுட்டு நம்ம வேறு ஏதேதோ தெய்வங்களையோ ஏதேதோ காரியங்களையோ போயிட்டு ஆராதிக்கிறோமே, இது ஜனங்களின் மூடத்துவமல்லவா, குறைவல்லவா. ஆனால் நாங்கள் புத்தியுள்ள நாங்கள் என்ன பண்ணுறோம், குருவாயூரப்பனையே ஆசிரியிக்கிறோம். இங்கே குருவாயூரப்பனுங்கும்போது அவர் ஒரு அர்ச்சாவதாரம் கிடையாது, பரபிரம்மே அப்படிங்கிற பாவனையில்தான் பட்டதிரிப்பாடு அந்த பரம்பொருளை ஆராதித்து நமக்கு வேண்டி சொல்லிக் கொடுக்கிறார். கிடைத்தற்கறியாத ஸ்ரீமத் பாகவத புராணம் பிரம்மா, நாரதர், வியாசர், சுகர் என்று பரம்பரையாக எளிதில் கிடைத்திருக்க அதை விடுத்து மனோவாக்காயங்களால் வேறு நூல்களை படித்து தன் பிறவியை வீணெடுத்து கொள்கிறார்களே, இந்த உலகில் உள்ளோர் அந்தோ பரிதாபம். ஆனால் இதை நன்கறிந்த நாங்கள் பெண்பாலரும் 4ஆம் வருணத்தை உடையவரும் முக்தி பெற வேண்டி பாகவத புராணம் சாரமான ஸ்ரீ குருவாயூரப்பனை அடைக்கலமாக பற்றுகிறோம். இக்கருத்தை விளக்குவதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நாமளும் அந்த பட்டதிரியோடு கற்பாதங்கள் பின்தொடர்ந்து போயிட்டு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுபோல் அந்த பகவானை ஆராதிக்கலாம் அல்லவா. இனி இது ஸ்பிளிட்டி பண்ணுறதுக்கு இதாக இருக்கா அப்படி பார்க்கலாம். ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி சுலபதையா ஹஸ்தலப்தே எதன்யத். ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி சுலபதையா ஹஸ்தலப்தே எதன்யத் தன்வா வாச்சா தியா வா பஜதி பதஜன க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவது வயம் தூ. அப்படி தான் படிக்கணும். ஏதே தாவத் துவயம் தூ. துவயம் அப்படின்னா 2ன்னு பொருள், வயம் சொல்லிட்டுனா நாங்கள் அப்படின்னு பொருள். ஏதே தாவது வயம் தூ ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபகத்தே. பட்டதிரிப்பாடு சொல்கிறார், என்னோடு ரோகம் மட்டுமல்லாமல் என்னோட வியாதி மாறணும், என்னோட வியாதி இல்லாய்மை பண்ணணும் என்று நான் பிரார்த்திக்கலே. குருவாயூரப்பா, இந்த லோகத்துள்ள எல்லா ஜனங்களுடையும் எல்லா ஜீவராசிகளுடையும் வியாதியை இல்லாய்மை பண்ணு, பீடையை இல்லாய்மை பண்ணு அப்படிதான் அவர் பிரார்த்திக்கிறார். நிசேஷாத்மானமேனம், எல்லா உயிர்களையும் ஆத்மாவாய் நிறைஞ்சு நிற்கிறதாரே இந்த குருவாயூரப்பன் தானே. அந்த குருவாயூரப்பனையே நாங்கள் சரணம் பிராபிக்கிறோம். குருபவனபுராதீசம் ஏவம் ஆசிரயாமஹா. குருபவனம், பவனன் அப்படின்னா காத்து. குருவும் வாயுவும் சேர்ந்துதானே குருவாயூரில் இந்த குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதனால் தானே அந்த திவ்ய தேசத்துக்கு அப்படி ஒரு நாமமே வந்தது, பேரே வந்தது. அந்த குருவாயூரப்பனையே தான் நாங்கள் ஆசிரியிச்சிருக்கோம், சரணம் பிராபிச்சிருக்கோம்.
அபயம் தேடியிருக்கோம். அவருக்கு அவர் எங்களை அனுகிரகிக்க வேண்டும், அருள வேண்டும் என்று ரொம்ப தாழ்மையோட அந்த பட்டதிரி பாடு குருவாயூரப்பன் குழந்தையான அந்த உன்னிக்கண்ணங்கிட்ட வேண்டுகிறார். அவரோ தலையசைத்து மேல் பீலியாட, குண்டலமாட, கழுத்தில் மாலையாட, கையில் கங்கணமாட, இடுப்பில் அந்த அரமணியாட, காலில் பொஞ்சிலம்பு கொஞ்ச அவ்வளவு அழகாக தலையை குலுக்கி சம்மதம் கொடுத்தாராம். அதுக்கப்புறம்தான் அவர் அடுத்த ஸ்லோகம் எழுதுறதுக்கு ஆரம்பித்தார் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையே நானும் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் வர வேண்டும். குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை.